Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB மேத்தமெட்டிக்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நம்மளுக்கு எக்ஸாக்டாக இன்னும் 30 days தான் டைம் இருக்குது. இன்னைக்கு வந்து செப்டம்பர் 10, இன்னும் கரெக்டாக 30 நாள் டைம் இருக்குது நம்மளுக்கு எக்ஸாமுக்கு. இந்த 30 நாளும் நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமாக தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப் புக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 30 நாளும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் வந்து MCQs ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை நீங்கள் டெஸ்ட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட். டெஸ்ட்டாக போட்டு பார்த்து மார்க் கம்மியாக வருது அப்படிங்கிறதுல ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா தயவு செய்து வேண்டவே வேண்டாம். அப்படி இல்லாமல் அந்த டெஸ்ட் மூலமாக டெஸ்ட்டை செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்க. எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய நோட்டு புக்கெல்லாம் வச்சு கண்டுபிடிங்க. அப்போ அந்த தப்பு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது அதை தப்பை திரும்ப பண்ணாமல் இருக்க முடியும். அதனால செல்ஃப் எவாலுவேஷன் ரொம்ப முக்கியம். எல்லாம் மார்க் ABCD EFGHன்னு மார்க் பண்ணிட்டு எல்லாம் 50க்கு 47 மார்க் வருது, 50க்கு 32 மார்க் வருது அப்படின்னு போட்டுட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுல என்ன தப்பு இருக்கு, அந்த தப்பை நம்ம எதனால பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அந்த தப்பு திரும்ப வராமல் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அந்த MCQs ப்ராக்டிஸ் பண்றதுல அதை டெஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, டெஸ்ட்டாக ஒர்க் பண்ணாமல் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து செய்யணும். அது டெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு 2001லேருந்து 2022 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கோ அது அவ்வளோத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக தான் கேட்குறாங்க. நிறைய கொஸ்டின் இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில கொஸ்டினை வந்து ஒரு 7-8 தடவை கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்படி ரிப்பீட்டடாக இருக்குது. அதனால நீங்கள் எல்லா ப்ரீவியஸையும் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். அதனால எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் போட்டு பார்த்துருங்க. இந்த MCQs ஆகட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் சேர்த்து நம்மகிட்ட ஒரு 10,000 MCQs சாலிடாக இருக்குது. அதில் எல்லா யூனிட் வைஸ் MCQs ப்ரீவியஸ் 2001லேருந்து 2022 வரைக்கும் உள்ள கம்ப்ளீட் அவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் வெறும் இந்த 10,000 MCQs மட்டும் அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்குது. இந்த 1 மந்த்துக்காக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன். வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து இது வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே கவர் ஆகிடும். வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா குமுலேட்டிவ் ஸ்டடி. குமுலேட்டிவ் ஸ்டடினா நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்போம் இல்லையா, முந்தின உள்ளது ஆட் பண்ணி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே தான். நீங்கள் இன்னைக்கு செகண்ட் யூனிட் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டை ஒரு டச்சப்பில் வச்சுக்கணும், ரிவிஷன் வச்சுக்கணும். ஒரு தேர்ட் யூனிட் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு கொஞ்சம் ஒரு ரிவிஷன் டைமும், செகண்ட் யூனிட்டுக்கு ஒரு ரிவிஷன் டைமும் வச்சுக்கணும். இதான் குமுலேட்டிவ் ஸ்டடி. நீ 5th யூனிட் படிக்கும்போது கட்டாயமாக முதல்ல உள்ள 4 யூனிட்டையும் ஒரு டச்சில் வச்சுட்டே வரும். அப்படி திரும்ப அது அடுத்து நான் 7th யூனிட் படிக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்டை மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த குமுலேட்டிவ் ஸ்டடி. 7th யூனிட் படிக்கும்போது கூட ப்ரீவியஸ் யூனிட்ஸை வந்து டச்சப்பில் வச்சுட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு வந்து 7th யூனிட்டுக்காக ஒரு 5 hours படிக்க போகிறேன்னா ப்ரீவியஸ் யூனிட்ஸுக்காக 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும். மினிமம் ஆஃப் 10 hours படிங்க. இந்த 30 நாளும் மினிமம் 10 hours படிங்க. அது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். கட்டாயமாக எந்த யூனிட் படிச்சுட்டே இருந்தாலும் சரி, பழைய யூனிட்ஸை டச்சப்பில் வச்சுட்டே இருக்கணும். நீங்கள் திரும்ப பழசு ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் எந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுடைய ஸ்டடி. கான்சன்ட்ரேஷன் லெவல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே பல்வேறு ஒரீஸோட பல்வேறு இதோட வேலை பார்த்துக்கிட்டே சைடில் இந்த மாதிரி பல்வேறு சுச்சுவேஷன்ஸில் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லாமல் தான் நம்ம அந்த வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் லெவலை நல்ல இடத்துல வச்சுக்கிறது முக்கியம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், மகாபாரதத்தில் வந்து துரோணாச்சாரியார் வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சேர்த்து
பாடம் சொல்லி கொடுத்துட்டே வர்றாரு, வில் வித்தைகள் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காரு. அப்படி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு PGTRB எக்ஸாம் வர்ற மாதிரி துரோணாச்சாரியார் அவங்களுக்கு ஒரு நாள் டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட் என்ன கொஸ்டின், டெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஒத்த கொஸ்டின்ல அவ்வளோ ஆழ தூக்குறது. அப்போ ஒரு அடர்ந்த பசுமையான ஒரு மரம் இருக்கு, அடர்ந்த நல்ல பசுமையான ஒரு மரம். அந்த மரத்துக்கு மேல பச்சை கலர்ல ஒரு கிளி உட்கார்ந்துருக்கு. அந்த கிளியோடைய கண்ணுல நம்ம வில்ல விடணும். இதுதான் வில்ல அம்பு தூக்கி அந்த கரெக்டா அந்த கண்ணில் அடிக்கணும். இதுதான் முக்கிய கொஸ்டின், அந்த பரீட்சையில முதல் கொஸ்டின் இதுதான். அப்போ அடர்ந்த மரத்துக்கு கீழே கௌரவர்கள், பாண்டவர்கள், துரோணாச்சாரியார் எல்லாரும் போய் நிற்கிறாங்க. முதல்ல பாண்டவர்கள்ல மூத்தவர் தர்மரை கூப்பிடுறாங்க. தர்மரை கூப்பிடுறாரு துரோணாச்சாரியார். மரம் தெரிகிறதா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்றாரு தர்மர். அந்த மரம் தெரிக ஆமான்னு சொன்னா, போ நீ அடுத்த ஆள் வா. அப்ப அடுத்தது கௌரவர்கள்ல மூத்தவர் துரியோதனன், மரம் தெரிகிறதா அப்படின்னு திரும்பவும் கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்றான். ரைட், போ அடுத்த ஆள் வா. இப்படியே ஒருத்தரையா கூப்பிட்டுட்டே இருக்காரு. கடைசி நம்ம ஹீரோ அர்ஜுனன் வர்றாரு. அர்ஜுனன்ட்ட துரோணாச்சாரியார் கேட்கிறாரு, மரம் தெரிகிறதா அப்படின்னு கேட்கிறாரு. அர்ஜுனன் இல்லை அப்படின்னு சொல்றான். கிளை தெரிகிறதா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை அப்படிங்கிறான். இலை தெரிகிறதா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைன்னு சொல்றான். ஏன்னா மரம் அடர்ந்து போய் இருக்கு, எல்லாம் பச்சை கலர்ல இருக்கு, கிளியும் பச்சை கலர்ல இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் வரிசையா இல்லைன்னு சொல்றான். அடுத்தால கடைசியா கிளி தெரிகிறதா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்றான். உட்ரா அம்பங்கிறாரு. அவனுக்கு கிளியோட கண்ணை தவிர எதுவுமே தெரியல. நம்மளுடைய இலக்கு அப்படி இருக்கணும், நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் அப்படி இருக்கணும். அந்த எதை நம்ம அடையணுமோ அதை தவிர வேற எதை பத்தியும் நாம சிந்தனை பண்ணவே கூடாது. அந்த மாதிரி நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் லெவலை வச்சுக்கிட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் புறந்தள்ளி இந்த 30 நாளும் PGTRBல வின் பண்றதுக்கு என்ன உண்டோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும். அதனால கான்சென்ட்ரேஷன் லெவலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கான்சென்ட்ரேஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தினம் ஒரு பிரார்த்தனைகள் வச்சுக்கலாம், தினம் ஒரு கோயிலுக்கு போகலாம், அல்லது ஒரு தியானம் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளுக்கு ஒவ்வொரு யூனிட் அல்ஜிப்ரான்னு எடுத்துட்டோம்னா அதில் ஒரு 100-150 கான்செப்ட்ஸு, 100-200 தியரம், அதே மாதிரி அனாலிசிஸ், அதே நம்மளுக்கு 10 யூனிட்டுக்கும் ஒரு யூனிட்டுக்கு 100 தியரம் அட்லீஸ்ட் நம்ம வச்சுக்கிட்டோம்னா கூட 1000 விதமான கான்செப்ட்ஸ் நம்ம கையில் இருக்கு. இதெல்லாம் இவ்வளத்தையும் எப்படி உட்காந்து படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு விதமான ஃபார்முலா இருக்கு, ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இது அவ்வளத்தையும் படிக்கிறதுக்கு ஒண்ணுதான் இருக்கு, ஹார்ட் ஒர்க். சரிங்களா? எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், அதுதான் முக்கியம். இவ்வளத்தையும் படிக்கிறதுக்கு இவ்வளோ ஃபார்முலா இருக்கு, இவ்வளத்தையும் படிக்கிறதுக்கு நம்ம கையில ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு, ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க்கை நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சக்சஸ் ரேட் ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஹைலைட்டடா ஒன்று இருக்கு, அதுதான் இது எல்லாத்தையும் தாண்டி அது ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறையருள். அதனால நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம பல்வேறு கஷ்டங்களுக்கு நடுவுல, பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவுல, பல ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு நம்ம இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க அத்தனை பேருக்காகவும் நான் கட்டாயமா பிரார்த்தனை பண்றேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், எக்ஸாம் எழுதுற எல்லாரும் நிச்சயமா சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதனால நல்லா அந்த மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். சேனலுக்கு நியூ வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்கு எல்லாமே இருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 10,000 MCQs மட்டும் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அது இந்த கடைசி நேர ப்ரிப்பரேஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.